கல்லூரி கேட் அருகே கையை பிசைந்து கொண்டு ஆரண்யா அங்குமிங்கும் நடைபோட சித்தேஸ்வர் வந்து சேர்ந்தான். என்ன ஆரண்யா, எதுக்கு இப்போ அவசரமாக வர சொன்ன? மாமா, புதுசாக ஒரு மேடம் வந்திருக்காங்க, அவங்க என்னை வெளியே அனுப்பிட்டாங்க என்று அழுகையோடு சொன்னாள். நீ என்ன தப்பு செஞ்ச? அது அவங்க யாருன்னு தெரியாமல் கல்லூரி வாசலில் வச்சு நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, எந்த கோர்ஸ் சேர்ந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அதை அவங்க ரேகிங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வகுப்புக்கு வந்ததும் எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. நீ நிஜமாவே அவங்களை ரேகிங் செய்யலையே? ம். சாதாரண நலம் விசாரிப்புக்கும் ரேகிங்கிற்கும் வித்தியாசம் தெரியாத ப்ரொஃபஸர். அது யாருமா? சித்தேஸ்வர் கோபப்பட்டான். அவன் நேராக ஆஃபீஸ் ரூம் போக அங்கு முதல்வர் ஓடி வந்து அவனை வரவேற்றார். நடந்ததையெல்லாம் ஆரண்யா சொல்ல பியூனை விட்டு நந்தனாவை அழைத்து வர சொன்னாள் எழில்மதி. அம்மா, உங்களை பார்க்க சித்தேஸ்வரையா வந்திருக்காங்க. நந்தனா அவனை பார்த்து, அது யாரு சித்தேஸ்வரையா? ஆரண்யா மேடத்தோட மாமா. சரி, இப்போ அதுக்கு என்ன? நீங்கள் ஆரண்யா மேடத்தை வெளியில் அனுப்பிட்டீங்கல்ல, அதான் எதுக்குன்னு கேட்க வந்திருக்கார். அவரை இங்கே வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. மேடம், அவர் யாரு, எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் போய் இங்கே வருவாரா? முதல்வர் மேடம் உங்களை கையோடு அழைத்து வர சொன்னார்கள். ஆரண்யா மேடம் யாருன்னு தெரியாமலே அவங்கள கோவப்படுத்திட்டீங்களே மேடம். நீங்கள் வந்த முதல் நாளே அவங்க கிட்ட எதுக்கு மேடம் பம்புக்கு போனீங்க? இப்போ நிர்வாகம் உங்கள் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்குமோ தெரியலை. மிஸ்டர், உங்கள் வேலை என்ன? செய்தியை சொல்லிட்டீங்கல்ல, சரி போயிட்டே இருங்க. நந்தனா அதட்ட பியூன் வாயை மூடிக்கொண்டு சென்றான். அந்த முகமறியாத சித்தேஸ்வர் மேல் பயங்கர கோபம் கொண்டு எரிமலையாய் கிளம்பினாள் நந்தனா. சித்தேஸ்வரிடம் நெருப்பை கக்குவாளா, இல்லை நெஞ்சத்தை தருவாளா? நிலவின் ஜொலிப்புடன் அழகான வட்ட வடிவ வதனம், சின்ன பிறை போன்ற நெற்றி, மன்மதனின் கையில் இருக்கும் வெள்ளாய் வளைந்த புருவங்கள், துள்ளி ஓடும் மீனை போல இருவிழிகள், ரோஜா இதழை பீத்து ஒட்ட வைத்தார் போல உதடுகள், வெண்மொட்டு வரிசை பற்கள், அடர்ந்த நீண்ட தலைமுடி, கொடி இடை, நல்ல உயரம், நல்ல நிறம், மொத்தத்தில் அவள் அசர வைக்கும் பேரழகு. அவள் அடர்ந்த கூந்தலை இழுத்து இறுக்கி கொண்டையாய் சுற்றி இருந்த விதமும் காதோரம் சொருகியிருந்த ரோஜா கூடுதல் அழகை கொடுத்தது. எளிய பருத்தி ஆடையில் மஞ்சளில் மினுமினுத்த முகத்துடன் பிரம்மன் முழு திறமையும் கொட்டி படைத்த அந்த பேரழகியை சித்தேஸ்வர் கண்ணிமைக்காது விழிவெறிய பார்த்தான். வந்து நின்ற நந்தனாவையே மாமன் இமைக்காமல் ரசித்து கொண்டிருக்க அதை கண்ட ஆரண்யாவுக்கு கோபமாய் வந்தது. நந்தனா சித்தேஸ்வரை ஒரு முறைப்புடன் பார்த்து கொண்டு வந்து நின்றாள். இவங்க தான் மிஸ் நந்தனா, புது அப்பாயின்மெண்டான ப்ரொஃபஸர். கல்லூரி முதல்வர் எழில்மதி அறிமுகம் செய்ய அதை காதினில் கூட வாங்காமல் சித்தேஸ்வர் அவளை இமைக்காமல் பார்த்தான். சற்று சுதாரித்தவன் ஆரண்யாவை வகுப்பிலிருந்து வெளியேற்றியவளை, ஆரண்யாவை அழ வைத்தவளை 4 வார்த்தை நறுக்கென்று கேள்வி கேட்க நினைத்த நான், இப்படி அவளை பட்டி காட்டான் முட்டாய் கடையை முறைத்து பார்ப்பது போல பார்த்தால் இந்த நந்தனா என்னை பற்றி என்ன நினைப்பாள்? தனது அக்காவின் மகளை அழ வைத்தவளை சும்மா விடக்கூடாது என்ற நினைவு வர அவனது முகமும் கோபமாய் மாறியது. ஆரண்யா என்ன தப்பு செஞ்சா? எதுக்கு அவளை வெளியே அனுப்பிச்சீங்க? கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சித்தேஸ்வர் கேட்க, அதுக்கு முன்பு என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது முறையா? எது? புரியாமல் சித்தேஸ்வர் கேட்க, ஸ்டூடெண்ட் தப்பு செஞ்சா அவளுடைய பெற்றோரோ பாதுகாவலரோ சம்பந்தப்பட்ட பேராசிரியரை வந்து பார்க்கணும். அதை விட்டு நீங்க இப்படி கல்லூரி கரஸ்பாண்டன்ட் அறையில் மேடம் மேடம் என்று குறுக்கே புகுந்த கல்லூரி முதல்வர் எழில்மதியை கையமர்த்தினாள் நந்தனா. இருங்க மேடம், இவர்கிட்ட பேச வேண்டியது பாக்கி இருக்கு, அதை நான் முழுசா முடிச்சிடுறேன். எங்கே விட்டேன் என்று அழகு விழிகளை சித்தேஸ்வர் மேல் அம்பாய் பாய்ச்சி கேட்க அவன் அதில் அப்படியே சொக்கி போய், கல்லூரி கரஸ்பாண்டன்ட் அறையில என்று அவனே அவளுக்கு எடுத்து கொடுக்க, கல்லூரி கரஸ்பாண்டன்ட் அறையில நுழைஞ்சு ஏசி காத்தை ஓசியா வாங்கிட்டு தப்பு செய்த பெண்ணிற்கு பறிஞ்சிட்டு வரீங்களே, இது முறையா? நீங்க அவளுக்கு யார்?
இவளும் ஒரு ஆசிரியர் கிட்ட பேசுறோம் என்ற மரியாதை இல்லாமல், நான் யார் தெரியுமா, என்கிட்ட மோதி வம்பை விலைக்கு வாங்காதீங்கன்னு பில்டப் எல்லாம் கொடுக்கிறாள். என்ன சார் இது, இங்க காலேஜ் நடக்குதா இல்ல கட்ட பஞ்சாயத்து நடக்குதா? உங்களை பார்த்தா அமைச்சரோ இல்ல சட்டமன்ற உறுப்பினரோ இல்லைங்கிறது நல்லா தெரியுது. சரி சொல்லுங்க, அப்படி நீங்க யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நந்தனா கொஞ்சமும் பயம் இல்லாமல் அவனிடம் அப்படி கேட்க அவனுக்கு அது வியப்பாக இருந்தது. அவனிடம் யாரும் இப்படி குரலை உயர்த்தி பேசியது இல்லை. அவளின் இந்த குணம் அவனுக்கு பிரமிப்பளித்தது. உண்மையிலே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? ஏதாவது நெற்றியில் எழுதி ஒட்டியிருந்தா கூட படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நந்தனா குறும் சிரிப்போடு சொல்ல, ஏய், எங்க மாமாவையே கிண்டல் பண்றியா? ஆரண்யா, பாடம் கற்பிக்கிற பேராசிரியர் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? என்ன இது, ஏய் ஓயின்னு மரியாதை இல்லாம பேசுற என்று சித்தேஸ்வர் அவளை அதட்ட, ஆரண்யாவோ மாமனின் மிதம் மிஞ்சிய கோபத்தைக் கண்டு வாயை கப் என்று மூடிக்கொண்டாள். சித்தேஸ்வரின் முகம் அவமானத்தில் சற்று வாடியது. அதை கண்ட எழில்மதி, நந்தனா இப்படி பேசி அவரை கஷ்டப்படுத்தி விட்டாளே என்று வருத்தப்பட்டாள். சற்று நேரத்தில் சித்தேஸ்வர் நந்தனாவை பார்த்து, மேடம், என் பெயர் சித்தேஸ்வர். சரி, ரொம்ப நல்ல பெயர்தான். மேல சொல்லுங்க. சித்தேஸ்வர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சித்தேஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், சித்தேஸ்வர் மெடிக்கல் காலேஜ், சித்தேஸ்வர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சித்தேஸ்வர் சிபிஎஸ்இ ஸ்கூல், சித்தேஸ்வர் கோல்டு பேலஸ், சித்தேஸ்வர் பில்டர்ஸ். இப்படி என்னுடைய ராஜ்யங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். மேடம், சித்தேஸ்வர் குழுமத்தோட எம்டி நான் தான். மேடம், இந்த சொத்துக்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரனும் நான் தான். என்னை போய் கரஸ்பாண்டன்ட் அறையில் நுழைஞ்சு ஏசி காத்த ஓசில வாங்குறீங்களான்னு கேட்குறீங்களே, இது நியாயமா மேடம்? சித்தேஸ்வர் மிதப்பாய் கேட்க நந்தனா வடவடத்து போனாள். சித்தேஸ்வர் என்ற பெயரை கேட்டதும் தான் வேலைக்கு சேர்ந்த கல்லூரியின் பெயர்தான் என்று எப்படி தெரியாமல் போனது எனக்கு? இவ்வளவு முட்டாளா நான்? வந்த முதல் நாளே இப்படி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொண்டேன். இந்த ஆரண்யா ரூபத்தில் என் வேலை போக வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கிறதா? அம்மாவிற்கு மருத்துவம் செய்து பார்த்து கொள்ள இன்னும் சம்பளம் அதிகம் என்று தானே இங்கு வேலைக்கு வந்தேன். இப்போது என்ன செய்வது என்றெல்லாம் எண்ணியவாறு நந்தனா நிற்க, எங்க ஆரண்யா செய்த குற்றம்தான் என்ன? மிடுக்காய் வந்த சித்தேஸ்வரின் கேள்வியில் நினைவுக்கு வந்தவளாய் அந்த கேள்வி அவளை உசுப்பிவிட ஆத்திரமானாள். ஏன், அவ சொல்லலையா? சொன்னாள். ஆனாலும் நீங்க சொல்லுங்க மேடம், தெரிஞ்சுக்கிறேன். இந்த கல்லூரியில் ராகிங் என்ற கெட்ட பழக்கம் இல்லை சார். ஆமாம், ராகிங் பண்ணின யாரையும் இங்கே கல்லூரி நிர்வாகம் தொடர்ந்து படிக்க விடுறதில்லை. உடனே டிசி கிழிச்சு வெளியே அனுப்பிடுவோம். அப்படியா? அப்போ அதை ஆரண்யாவுக்கும் செய்யுங்க. ஆரண்யா நந்தனாவை முறைத்து கொண்டு இருக்க, அவள் என்ன செய்தாள்? என்னை வழிமறைச்சி ராகிங் செய்தாள். நீங்க பேராசிரியர்னு தெரியாமல் மாணவின்னு நினைச்சு உங்க பெயர் என்ன, எந்த குரூப் என்று சின்னதா உங்களை பற்றி விசாரிச்சதை நீங்க தப்பா அர்த்தம் எடுத்துட்டா அதுக்கு அவ என்ன செய்வாள்? சித்தேஸ்வர் சொன்னதை கேட்ட நந்தனாவிற்கோ மேலும் கோபமானது. நிஜம் என்ன என்று தெரியாமல் ஆரண்யா சொன்னதை அப்படியே நம்பிவிட்டாரே. அவள் உள்ளுக்குள் குமைந்தாள். ஆரண்யா, நீ என்னை ராகிங் பண்ணல? இல்லை மேம் என்று ஆணித்தரமாக சொன்னாள். என்னை நீ பாடச் சொல்லல, ஆடச் சொல்லல? ஐயையோ மேடம், ஏன் இப்படி அபாண்டமா பொய் சொல்றீங்க? ஆரண்யா, நீ பொய் சொல்லாத. அதுவும் குத்துப்பாட்டு பாடி ஆட சொல்லல? நந்தனாவின் பொறுமை எல்லை கடந்தது. ஆரண்யாவோ, அநியாயத்துக்கு பொய் சொல்லாதீங்க மேடம், உங்களை மாணவின்னு நினைச்சதால தான் சும்மா சின்னதா விசாரிச்சேன். நீங்கள் பேராசிரியர் என்று தெரிந்திருந்தால் நான் உங்களை வணங்கி இருப்பேன் என்று ஆரண்யா நல்ல பிள்ளையாய் பேச, சித்தேஸ்வரோ, ஆரண்யா உண்மையை சொல்லு என்று மிரட்டலோடு கேட்க, ஐயோ மாமா, நான் பொய் சொல்லல. நான் உங்க வளர்ப்பு மாமா, என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன் என்றவள் அங்கே நின்று கொண்டிருந்த தீப்தி, மாயா, சங்கீதாவை பார்த்து, ஏய், மரம் மாதிரி நிக்கிறீங்களேடி, உண்மையை சொல்லுங்க. மாமா நான் பொய் சொல்றதா நினைக்கிறாரு.
இவளுங்களை கேளுங்க மாமா, என்னை குற்றவாளி மாதிரி அப்படி பார்க்காதீங்க சொல்லிவிட்டு ஆரண்யா நீலி கண்ணீர் வடிக்க சித்தேஸ்வருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஆரண்யா, அழாதே, சரி விடு, அழாதே. ஆரண்யா பொய் சொல்ல மாட்டாள் என்று அவனுக்கு தோன்றியது. என்னம்மா, நலம் விசாரிச்சிங்களா? இல்ல ராகிங் பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க. அவளின் தோழிகளிடம் சித்தேஸ்வர் கேட்க அவர்களுக்கு பொய் சொல்ல கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் வேறு வழி இல்லை. அவர்கள் இதுவரை ஆரண்யாவுக்கு எதிரா சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை. அப்படி அவளுக்கு மாறாய் நடந்து கொண்டால் அடுத்தது அவளுடன் சேர்ந்து ஊர் சுற்ற முடியாது. ஓட்டலுக்கு போய் வயிறார சாப்பிட முடியாது. கேக், பீட்சா, பர்கர், பெப்சி என்று நொறுக்கு தீனி ஐட்டங்களை வாங்கி கொடுப்பாள். அது மட்டும் இல்ல, சில சமயம் தன் மாமனிடம் கெஞ்சி அவர்கள் பீஸை கூட அட்ஜஸ்ட் செய்வாள். அதனால் அவளுக்கு எதிராக பேச இவர்கள் விரும்பவில்லை. வெறும் நலம்தான் விசாரிச்சோம் சார் என்று கோரசாய் சொல்ல, ச, இந்த நாளத்தையும் நம்பி கேட்டேனே. இதுங்களும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தானே. அதுங்க செஞ்ச தப்ப அதுங்களே எப்படி ஒத்துக்குங்க? நந்தனா கோவமாய் பார்த்தாள். மேடம், எங்க ஆரண்யாவுக்கு தாய் இல்லை. அதனால கொஞ்சம் இல்லை, ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம். அவளுக்கு கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி. மற்றபடி ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். என் அக்கா மகள். நீங்கத்தான் ஏதோ அவ விளையாட்டாய் குறும்பா உங்களை விசாரிக்க போக அதை ராகிங்ன்னு தப்பா நினைச்சிட்டீங்க. சரி போகட்டும், விடுங்க. இனிமேல் அவளை ஒழுங்கா இருக்க சொல்றேன். ஆரண்யா, மேடம் கிட்ட மன்னிப்பு கேளு. இனிமேல் மேடம் சொல்படி நடந்துக்கோ. மேம், நான் உங்களை மாணவின்னு நினைச்சுத்தான் நலம் விசாரிச்சேன். நந்தனா பார்வை குறுகியது. நலமாடி விசாரிச்சிங்க? அப்படி விசாரிச்சது உங்க மனசை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஆரண்யா அநியாயத்துக்கு குழைந்து உருகி பவ்யமாய் மன்னிப்பு கேட்க, நந்தனா, இட்ஸ் ஓகே, கோ டு யுவர் கிளாஸ் ரூம் என்றாள். அவர்களிடம் அப்படி சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு நந்தனாவின் விழிகள் முதல்வரையும் சித்தேஸ்வரையும் கோபமாய் பார்த்தது. மேடம், பேராசிரியர் பொய் பேசுவாங்க, ஆனா மாணவி பொய் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிற நியாயமில்லாத இந்த கல்லூரியில் வேலை செய்ய நான் விரும்பல. என் ராஜினாமா கடிதத்தை போஸ்டர்ல அனுப்பிடுறேன். நான் வரேன். கல்லூரி முதல்வரை பார்த்து சொன்னவள் சித்தேஸ்வரை திரும்பி கூட பார்க்காமல் விறுவிறுவென வெளியேறினாள். சித்தேஸ்வருக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்று தான் அவளை பார்த்தான். அதுவும் பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் மனதில் கற்பனை செய்து வைத்திருந்தானோ அதுபோல ஒருவள். அதைவிட பல மடங்கு பேரழகு கொண்டவள். சித்தேஸ்வர் அவள் சென்ற திசையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். சார், சார். எழுமதி அவனை அசைத்துவிட சற்றே நினைவு திரும்பியவனாய் அவர்களை பார்க்க, விடுங்க சார், இவங்க இல்லைன்னா இன்னொரு பேராசிரியர். நீங்க இதை குழப்பிக்காதீங்க. இல்லை மேடம், நீங்க அவசரப்படாதீங்க. அவங்க ராஜினாமா ஏற்றுக்காதீங்க. சரிங்க சார். ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு தன்மானமா? அவள் கண்கள் என்ன ஒரு அழகு! அதை பார்த்தால் அதில் நிச்சயம் பொய் தெரியவில்லை. இரவு 8 மணி. சித்தேஸ்வர் பங்களாவிற்குள் நுழைந்து தாயின் அருகில் போய் அமர்ந்தான். சித்தேஷ், என்னப்பா ரொம்ப களைப்பா தெரிகிற என்று கோதை நாயகி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வசதியா இருக்கு. அம்மா, உங்க மடியில கொஞ்ச நேரம் தலை வைத்து படுத்துக்கவா? தன் மகனா இப்படி கேட்பது கோதை நாயகி ஆச்சரியமாய் பார்த்தாள். அம்மா சொல்லுங்கம்மா. என்ன சித்தேஷ் இது? என்கிட்ட நீ அனுமதி கேட்கணுமா? இது உனக்கு சொந்தமான மடிப்பா என்று கோதை நாயகி சித்தேஸ்வரை மடியில் சாய்த்து கொண்டு தலையை கோதிவிட தன் அம்மாவின் மடியில் தலையை வைத்து அப்படியே சிறிது நேரம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். அம்மா, என்னப்பா, இந்த மடி எனக்கு மட்டும்தான் சொந்தமா? ஆமாடா, வேற யாரு சண்டைக்கு வர போறா? மெதுவா பேசுமா, அப்பா காதுல விழுந்துட போகுது. அப்புறம் பெருசா என்கிட்ட சண்டைக்கு வந்துட போறார். சித்தேஸ்வர் அந்த கவலையிலும் தன் அம்மாவை கிண்டலடிக்க, ஆனாலும் உனக்கு வாய் நீளம்தான் சித்தேஷ். உங்கிட்ட எவ மாட்டிக்கிட்டு முழிக்க போறாளோ பாவம், அந்த ஜீவனுக்காக நான் கவலைப்படுறேன் சொல்லிவிட்டு கோதை நாயகி கலகலவென சிரித்தாள். அப்படி ஒரு ஜீவனை நான் கண்ணால பார்த்தாச்சுமா. நினைக்கும் போதே அவன் முகம் ஆனந்தத்தில் மின்னியது. என்ன சித்து, பலமான யோசனை?
அம்மா, உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல செய்தி சொல்லவா இல்ல கெட்ட செய்தி சொல்லவா? என்னப்பா புதிர் போடுறே? சொல்லுங்கம்மா. தாயின் முகத்தை பிடித்து கொஞ்சலோடு கேட்க, சரி, நல்ல செய்தியை சொல்லு. நான் உங்க மருமகளை, என் இதய தேவதையை பார்த்துட்டேன். அப்படியா? நிஜமாவா சித்து? அப்புறம்? அப்புறம் என்ன? அதை எப்படி சொல்றது? போங்கம்மா. அட சொல்லுடா, சொல்லு. என் மருமக பெயர் என்ன? அவள் எந்த ஊரு? பார்க்க எப்படி இருப்பா? சொல்லுடா. இரும்மா, அவசரப்படாதீங்க. எனக்கே ஒன்றும் தெரியாது. ஏண்டா? பார்த்த முதல் நாளே எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமா? அவள் பெயர் நந்தனா. அட, அருமையான பெயர். எங்கே பார்த்தாய் அவளை? நம்ம கல்லூரியில் தான்மா. எப்படி இருப்பாள்டா? என் மருமகள் நல்ல நிறம், நல்ல உயரம், நிலா போல வட்ட முகம், மூக்கும் மொழியும் லட்சணம், மொத்தத்தில் பேரழகி. எத்தனை அழகு தெரியுமா? அவள் கண்ணை விரிச்சு என்னை ஒரு பார்வை பார்த்தாள், அதுவும் கோபமாய். அந்த பார்வையிலேயே நான் விழுந்துட்டேன். சித்தேஸ்வர் சிரிப்புடன் சொன்னான், நான் தான் அன்னிக்கே சொன்னேனே, நீ இப்படி காதலில் விழுவன்னு. ஆமா, அவள் பார்க்க எப்படி இருப்பா? நல்ல சினிமா நடிகை மாதிரி சிவப்பா இருப்பாளா? அதை நான் எப்படி சொல்ல? எனக்கு தெரியலம்மா. நீ சினிமாவில் பாப்பியே, அந்த அத்தனை நடிகைகளும் சேர்ந்த கலவையம்மா அவள். உன் மருமகள் கோதை நாயகி பிரமித்து போய் உட்கார்ந்து விட்டாள். சித்தேஸ்வரன் வர்ணனைகளை கேட்டு இவன் இப்படியும் பேசுவானா என்ற வியப்பு அவளுக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு உனக்கான இணையை கடவுள் இப்போதாவது காட்டினாரே. ஏழுமலையானே, திருப்பதி வெங்கடாச்சலபதி, என் பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் விரைவிலேயே திருமணம் நடக்கணும்பா. அம்மா, அது ரொம்ப கஷ்டம் என்று தோணுது. சித்தேஸ்வர் சோகமாய் சொல்ல, என்ன சொல்றே சித்து? அம்மா, ஒரு கெட்ட செய்தி சொல்றேன்னு சொன்னேனே, இன்னும் சொல்லலையே. சித்து, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லம்மா. வேற மாப்பிள்ளையோட நிச்சயம் ஆயிடுச்சா? அதெல்லாம் இல்லம்மா. பின்ன என்னடா, தெளிவா சொல்லு. அவளை நான் நல்ல சூழ்நிலையில் சந்திக்கலமா. ஏன்? அதான் நம்ம வீட்டில் வாழு ஒன்று இருக்கே, அதான் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிடுச்சு. நம்ம ஆரண்யாவை சொல்றியா? ஆமா, அவ விட்ட கண்ணீரை உண்மைன்னு நம்பி நானுமே நந்தனாவை சந்தேகப்பட்டுட்டேன். அது அவளுக்கு அவமானமா ஆயிடுச்சு போல. நீ சொல்ற எதுவுமே எனக்கு விளங்கல சித்து. விவரமா சொல்லேன். விவரமாக சொன்னான். கல்லூரியில் நடந்த அத்தனையும் சொன்னான். என் மனதுக்கு பிடித்தவளை சந்தித்த நேரமே அவளுடைய வெறுப்புக்கு ஆளாயிட்டேன்மா. ஒரு பெண் இந்த அளவு ரோஷம் கொண்டு கிளம்புறான்னா அவகிட்ட பொய் இருக்காதுன்னு நினைச்சு அவளுடைய தோழிகளை தனியே மிரட்டி கேட்டேன். அவள் செய்த தப்பை சொல்லிடுச்சுங்க. அடுத்ததா ஒவ்வொரு பேராசிரியரும் வரிசை கட்டி அவள் மேல புகார் வாசிக்கிறாங்க. வகுப்பறையில் உட்காருவதில்லை, உட்கார்ந்தாலும் எங்களை பாடம் நடத்த விடுறது இல்லை. நினைச்சால் ஒரு கும்பலோட வெளியே போறது, உள்ள வர்றது. அதை ஏன்னு கேட்டால் எங்களை வேலை விட்டு தூக்குவதா மிரட்டுறது. அவளை எதிர்க்கிற மாணவன் மாணவியோட பெயர்களை சேர்த்து சுவற்றில் எழுதி அவதூறா வாசகங்களை எழுதி அசிங்கமா படம் போட்டு நம்ம கல்லூரியின் ஒழுக்கத்தை சீர்குலைக்கிறாள் என்றெல்லாம் அவள் மேல் பெரும் புகார்கள் சொல்றாங்கம்மா. நான் ரொம்ப அவமானமாய் உணர்ந்து அங்கிருந்து வெளியே வந்தேன். நம்ம வீட்டு பொண்ணுன்னு எல்லோரும் பொறுத்துட்டு என் காதுக்கு கொண்டு வரல. தாயில்லாத பொண்ணாச்சேன்னு இவ்வளவு நாளும் அவள் கொட்டத்தையும் அட்டூழியத்தையும் நம்ம காதுக்கு கொண்டு வரல. ஒரு பெண் துணிவாக அவளை எதிர்க்க இப்போ அங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேருக்கும் அவமானமாகி என் முன்னாடி வந்து மொத்தமும் கொட்டிட்டாங்க. அம்மா, நாம் அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்துட்டோம். அவ காலை உடைத்து வீட்டிலேயே போட்டு வைக்கணும். இல்லை படிக்கணும்னு விரும்பினால் மூட்டை முடிச்சு கட்டிட்டு திருப்பூரில் இருக்கிற அவள் அப்பா கிட்ட கொண்டு போய் விடுங்க. அங்கே ஏதாவது கல்லூரியில் சேர்ந்து படிக்க விடட்டும். டே சித்து, விடுடா. தாயில்லா பொண்ணு, நான் கூப்பிட்டு கேட்கிறேன். அவள் உண்மையை ஒத்துக்க மாட்டாள்மா. மறுபடியும் அழுது நம்மை ஏமாற்றுவாள். சரி, உன் சொல்லை நம்புகிறேன். அவளை கண்டிச்சு வை, இல்லைனா ஊருக்கு அனுப்பிடு. டேய், சும்மா இருடா. அதுக்காக எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அப்படி அவளை தம்பிக்கிட்ட அனுப்புறது தப்பு. அவன் என்ன நினைப்பான்? கஷ்டப்பட மாட்டானா?
நம்ம வீட்டு பொண்ணு புவனா விட்டுட்டு போன பாரம் அந்த ஆரண்யா. அதை நாம தான் சுமந்து ஆகணும். என்னம்மா இப்படி பேசுறீங்க? அவள் தப்பை அவளுக்கு உணர்த்தி அன்பால் திருத்தலாம். ஆரண்யா நம்ம வீட்டு பொண்ணுடா, அவளை அப்படியே விட முடியுமா? நாம கொடுத்த செல்லம், இந்த வசதி பணம் எல்லாம் சேர்த்து அவ இப்படி வளர்ந்துட்டா. அவளை திருத்துறது என் பொறுப்பு. நீ நந்தனா கிட்ட பேசு, சமாதானப்படுத்தி வேலைக்கு வரவை. அந்த சமயம் அங்கு வந்த ஆரண்யா நேராக தன் பாட்டியின் அருகில் வந்து பாட்டி என்று கட்டிக்கொள்ள சித்தேஸ்வருக்கு கோபமாய் வந்தது. ஏ ஆரண்யா, இங்க வா. என்ன மாமா? டேய் சித்து, அவளை விடுடா, குழந்தை பயப்பட போறா. அம்மா, உன்னால தான் இவ கெட்டு போறா, எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம். இல்ல பாட்டி, நீங்க வந்து நம்ம காலேஜில் கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. சித்தேஸ்வர் கோபம் தாங்காமல் எழுந்து அவளின் தலையில் ஒரு குட்டு வைத்தான். ஆ பாட்டி, பாருங்க பாட்டி, மாமா அடிக்குது. டே சித்து, அவளை விடுடா, நீ போய் முதல்ல நந்தனாவை சமாதானப்படுத்துற வழிய பாரு. என்னது, நந்தனாவை சமாதானம் பண்ண வேண்டுமா? என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாடி, இனிமேல் அவகிட்ட வம்பு வச்சுக்க கூடாது ஆரண்யா. அவதான் உனக்கு மாமியா வரப்போகிறவ. என்னது, மாமியாவா? ஆமாடி, எல்லாம் இவளுக்கு தெளிவா சொல்லணும். அதாண்டி நம்ம சித்துவை கட்டிக்க போறவ. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாடி, கல்யாணமே வேணாமன்னு சொன்னவன் இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்ததும் அவ மேல விருப்பப்பட்டுட்டான். இதை கேட்டதும் ஆரண்யாவின் முகம் மாறியது. அவளின் ஆழ்மனதில் இருந்த வக்ரம் வெளிவந்தது. கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அவள் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு நானும் பார்க்கிறேன். மறுநாள் காலை வழக்கம் போல் ஈஸ்வரி வேலைக்கு வந்தாள். நந்தனா குளித்து கிளம்பாமல் இருந்ததை பார்த்து, என்னம்மா இன்னும் குளிக்கலையா? நேரமாகுதே கண்ணு, கல்லூரிக்கு புறப்படலையாமா? ஆயா, நேத்தே நீங்க புறப்படும் போது சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லலை. எனக்கு வேலை போயிடுச்சு ஆயா. என்னம்மா சொல்ற? நேத்து தானே புது இடத்துக்கு வேலைக்கு போனேன். நல்ல கல்லூரி, நல்ல சம்பளம்னு பூரிப்பா போனியே கண்ணு. நந்தனா அங்கே நடந்த அத்தனையும் சொல்லி முடிக்க, அவசரப்பட்டுட்டேன்னு தோணுதும்மா, கொஞ்சம் நிதானமா இருந்திருக்க கூடாது கண்ணு. நந்தனா கண்களில் கண்ணீர் வழிய, சரி சரி அழாதே, இது போனால் என்ன கண்ணு, வேற வேலை தேடிக்கலாம். நடக்கணும் என்கிறது நடக்கும், நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காது கண்ணு. ஈஸ்வரியின் பேச்சு ரணமான பொன்னிற்கு மயிலிறகால் மருந்து தடவியது போல இருந்தது. பழைய கல்லூரிக்கு போய் மீண்டும் வேலை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் ஆயா. ஆனால் அதுவும் இவங்க கீழ் இயங்கி வரும் கல்லூரிதான். ஆனால் அதன் பொறுப்பு வேறு ஒருவரின் தலைமையில் இருக்கிறது. முடிவு அவர் எடுப்பதுதான். ஆனாலும் அங்கே போகலாமா வேண்டாமா என்ற யோசனையா இருக்கு ஆயா. ஏன் கண்ணு கவலைப்படறே, நீ போய் அங்க வேலை கேட்டு பாரு, கிளம்புமா. அந்த பழனி முருகன் ஒரு வழியை மூடினால் இன்னொரு வழியை திறந்து உனக்கு நல்லதை செய்வார். நந்தனா மனம் கொஞ்சம் மாறுதல் அடைந்தது. சரியாயா, அம்மாவை பார்த்துக்கோங்க. சரிம்மா. பழைய கல்லூரிக்கு வந்தாள் நந்தனா. அவளுக்கு முதல்வர் அறைக்கு செல்ல தயக்கமாக இருந்தது. புது வேலை என்ன ஆச்சு என்று கேட்டால் என்ன சொல்வது? குழப்பத்துடன் அவள் அறைக்குள் நுழைய அங்கு முதல்வர் வசந்தகுமார் இல்லை. இவள் வெளியே வந்து அமர்ந்தாள். அங்கே பேராசிரியர் கலையரசி வந்தாள். ஏ நந்தனா, என்னப்பா, எப்படி இருக்க? புது காலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? இவளிடம் எப்படி சொல்வது என்று அவள் கையை பிசைந்து கொண்டு நிற்க, ஏ கலை, உன்னை சுகுணா மேடம் தேடுறாங்கடி. இதோ வரேன். சரி நந்தனா, அப்புறம் ஃபோன் பண்றேன்டி, பாய் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்ப, அப்பாடா என்று நந்தனா பெருமூச்சு விட்டாள். சித்தேஷ் காலையிலேயே எங்கடா கிளம்புற? ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்குடா. அவன் உயிர் தோழன் சுகுமார் அழைக்க, டேய் கொஞ்சம் அவசரமா வெளியே போறேன், நீ கொஞ்சம் சமாளிச்சிடுடா. டேய், என்ன இவன் வேலையை விட எதுவும் முக்கியமில்லை என்று சொல்வான்? அப்படி என்ன முக்கியமான வேலையாயிருக்கும்? சித்தேஷ் அவளை எங்கு போய் பார்ப்பது? வீடும் தெரியாது, என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு காரை ஓட்டி வந்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு சிந்தனை. அவள் வேலை செய்த பழைய கல்லூரிக்கு சென்று கேட்டால் என்ன? அங்கு கண்டிப்பாக அவளது முகவரி இருக்கும். சரி, போய் பார்ப்போம். சித்தேஷ் வேகமாக காரை ஓட்டிச் சென்றான்.
கல்லூரி வந்து சேர்ந்தான். கல்லூரி வாசலில் அவனுக்கு வரவேற்பு பலமாக இருந்தது. வாங்க சித்தேஷ் சார், வாங்க. அவன் உள்ளே வர எதிரில் முதல்வர் வசந்தகுமார் வந்து, வாங்க சித்தேஷ் சார், எப்படி இருக்கீங்க? அவனை நலம் விசாரித்து அப்படியே அவர் அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே வெளியில் மேஜை மீது அமர்ந்து கொண்டிருந்த நந்தனா எழுந்து நின்றாள். அருகில் வந்து கொண்டிருந்த சித்தேஷ் அவளை கண்டதும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். அடடா, இந்த கடவுளுக்கு என் மீது எவ்வளவு கருணை! நீ எங்கும் தேடி அலைய வேண்டாம் என்று அவளை என் கண்முன்னே நிறுத்திவிட்டானே. அவன் அவளை பார்த்த மகிழ்வில் உறைந்து நிற்க, நந்தனாவோ, அடப்பாவி, இங்கேயும் வந்துட்டியா? என்னை எங்கேயும் பிழைக்க விட மாட்டியா? அவனை முறைக்கும் தோரணையில் பார்த்து கொண்டு இருக்க, அவனோ கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். அவள் அவனை தெரியாதவள் போல முகத்தை திருப்பிக் கொண்டாள். குறுஞ்சிரிப்போடு அவளை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான் சித்தேஸ்வர். வெளியில் அமர்ந்திருந்த நந்தனாவிற்கு அங்கு அதற்கு மேல் அமர பிடிக்கவில்லை. இவனால் தான் நமக்கு இந்த நிலைமை. இங்க மட்டும் என்ன வேலை தந்திடவா போறாங்க? அவள் அங்கிருந்து கிளம்பினாள். கண்களில் ஏனோ கண்ணீர் ததும்பியது. அவள் அப்படியே நடந்தாள். அவளின் சக தோழி ஒருத்தி பார்த்துவிட்டு ஓடி வந்தாள். ஏ நந்து, என்னடி, எப்படி இருக்க? ஆமா, இன்னைக்கு என்ன காலேஜ் லீவா? வேலைக்கு போகல? இல்லை அமுதா, நான் வேலையை விட்டு விட்டேன். நல்ல கல்லூரியாச்சே, ஏண்டி விட்ட? நந்தனா தயங்கினாள். என்னடி, என்ன விஷயம்? நந்தனா ஆரண்யா விஷயத்தை சொல்லி முடிக்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நியாயம் நீதி இல்லாத இடத்துல வேலை செய்ய பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? ஏதோ சின்ன பொண்ணு குறும்பு செஞ்சிட்டா, நீ அதை பெருசு பண்ணாம விட்டு இருக்கலாம். நீ அவளை வெளியே நிற்க வைக்க, தங்கள் கல்லூரியில் ராணி போல இருந்தவளுக்கு அவமானமாகி மாமனை வரவழைத்து மாமனிடம் உண்மையை சொன்னால் திட்டுவார் என பயந்து பொய் சொல்லி இருக்கா. வயசு கோளாறு இது. அந்த பொண்ணுக்கு வயசு கோளாறு. அந்த கல்லூரி சொந்தக்காரனுக்கு எப்படியும் வயது 30 இருக்கும். உண்மை என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு இருக்கலாம் இல்ல? சரி விடுடி, அவர் உன்னை வேலைக்கு விட்டு நிறுத்தலையே. இல்லைடி, நானே தான் நின்னேன். அவர் என்கிட்ட தன்மையாத்தான் நடந்துகிட்டார். அப்புறம் என்னடி, ஏண்டி உனக்கு இந்த வீண் வீராப்பு? நம்மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் எப்படி இருக்கும், நீயே சொல்லு. சரிடி, அவர் உன் மீது நம்பிக்கை வைக்கலையேன்னு நீ கவலைப்பட அவர் என்ன உன்னை கட்டிக்க போறவரா? ஏய் சும்மா இருடி, நீ வேற. எவ்வளவு சோகங்களையும் சுமைகளையும் தாங்கி பழகனவள் நீ. இது ஒரு விஷயமா உனக்கு? சோகம் சுமைகளை தாங்கிக்கலாம், ஆனால் குற்றத்தை பழியை தாங்கி பழக்கமில்லாமுதா. என் சுயமரியாதை சுய கௌரவத்திற்கு ஒரு கேடு எனும் போது எப்படி தாங்க முடியும்? மனசு கஷ்டமா இருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்னை எப்படி மதிப்பாங்க? அங்க நிம்மதியா வேலை செய்ய முடியாது. அதான் வேண்டாமன்னு வந்துட்டேன். வீட்டு வாடகை, அம்மாவோட மருத்துவ செலவு, சாப்பாட்டு செலவு, ஆயாவோட சம்பளம்னு உன் வருமானம் பத்தலன்னு தானே அந்த புது வேலைக்கு போன. இப்படி கடவுள் நல்வழி காட்டியும் அதை கெடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறியேடி. சரி, வேற வேலை கிடைக்கும் வரை என்ன செய்வ? சேமிப்பு ஏதாவது இருக்கா? உனக்கு தெரியாம என்கிட்ட ஏதடி சேமிப்பு? மாசம் மாசம் வருவது வீட்டு கேஸ், மளிகை, வாடகை, மற்ற செலவுக்கே பத்தாம போகுது. இதில் நான் எங்கிருந்து சேமிக்கிறது? ரிசைன் லெட்டரை இன்னும் கொடுக்கவில்லை இல்ல? இல்லடி, இனிமேல் தான் போஸ்ட் ஆஃபீஸ் போய் அனுப்பிட்டு போகணும். பேசாம உன் வீம்பை மூட்டை கட்டி வச்சுட்டு அங்க வேலைக்கு போடி. பிடிவாதம் செய்யாதே. நந்தனா, அம்மாவுக்கு நல்ல தரமான மருத்துவம் தரலாம்டி. சொன்னா கேளு. அவனவன் அங்கே வேலை கிடைக்க தவமா தவம் இருக்க, நீ கிடைச்ச வேலையை சின்ன பிரச்சனைக்காக கிறுக்கி மாதிரி விட்டுட்டு நிக்காதே. நீ அங்க வேலைக்கு போவது பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் அந்த சித்தேஸ்வரை பற்றி விசாரித்தேன் நந்தனா. தங்கமானவர், நேர்மையானவர், நல்ல சமூக சேவகர்னு சொன்னாங்க. அவர்கிட்ட சொல்லி அவங்க ட்ரஸ்ட் மூலமா அம்மாவுக்கு வைத்தியத்தை தொடரலாம்டி. சொன்னா கேளு. போயும் போயும் அந்தாள் மூலமா என் அம்மாவுக்கு வைத்தியம்? போடி, என் அம்மாவை பார்த்துக்க எனக்கு தெரியும். எண்ணி 2 நாள்ல நல்ல வேலையில சேர்ந்து காட்டுறேன். நான் வரேன். வீறு நடை போட்டாள் நந்தனா, அவளின் எண்ணம் நிறைவேறாது என அறியாமல். இங்கு முதல்வர் அறையில் இருந்து வெளியே வந்த சித்தேஸ்வர் வெளியில் அவனை காணாமல் தேடினான். எங்கே போயிருப்பாள்? ஒருவேளை என்னை பார்த்ததும் கோபத்தில் போய்விட்டாளா? ச்சே, இப்ப என்ன செய்வது? சித்தேஷ் போன் அடித்தது. எடுத்து காதில் வைத்தான். சித்தேஷ், அம்மா. என்னம்மா?
கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போயேன். என்னம்மா விஷயம்? வாடா சொல்றேன். இதோ வரேன். வீட்டிற்கு சென்றான். அங்கு அவள் அம்மா சோகமாக அமர்ந்திருந்தாள். என்னம்மா, ஏன் இப்படி இருக்க? நீயே போய் ஆரண்யாவை பாரு, அவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. என்ன? சித்தேஷ் விறுவிறுவென மாடியில் ஏறி அவள் அறைக்கு சென்று பார்த்தவன் அதிர்ந்தான்.